ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது தபால் ஓட்டு பதிவு செய்யும் பணி தொடங்கியது. இன்று மற்றும் 25, 27 ஆகிய 3 தினங்கள் தபால் ஓட்டு பதிவு செய்யும் பணி நடைபெறவுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரஞ்சித். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு 2வது முறையாக இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று வாக்களிக்க முடியாத 85 வயது மேற்பட்ட முதியவர், அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் ஓட்டுகளை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் அதற்கான வாக்குப்பதிவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த 15ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி முதல் 12D எனும் விண்ணப்ப படிவங்களை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வழங்கி ஒப்புதல் பெற்றிருந்த நிலையில இன்று அதற்கான பணிகள் துவங்கி இருக்கிறது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 256 வாக்காளர்கள் இந்த தபால் ஓட்டு போட தகுதி பெற்றிருந்த நிலையில வாக்களிப்பதற்காக பதிவு செய்யப்பட்டிருந்த முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தற்போது தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். இதற்காக 4 சட்டமன்ற தொகுதியினுடைய 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டலத்துக்கு தலா ஒரு மண்டல வாக்குச்சாவடி அலுவலர் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இன்று வீடுகளுக்கே சென்று வாக்காளர் அடையாளங்களை சரிபார்த்த பின்னர் அதில் கையொப்பம் பெறப்பட்டு தற்போது தபால் வாக்கு வழங்கப்படுகிறது. அதன் பிறகாக வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ரகசியமாக வாக்குப்பதிவு செலுத்தியதும் குறிப்பிட்ட அந்த வாக்கு சீட்டு தபால் போட்டு தங்களது வாக்குகளை பதிவு செய்கிறார்கள். கண் பார்வையற்ற வாக்காளராக இருந்தாலும், அதே போன்று உடல்நலிவு காரணமாக வாக்களிக்க இயலாத நிலையில் இருந்தாலும் அவரது கட்சி சார்பற்ற ஒரு நபர் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் செல்லும் போது தபால் வாக்கு செலுத்தும் வாக்காளர் வீட்டில் இல்லாத பட்சத்தில் 2வது முறையும் வீட்டுக்கே சென்று வாக்குகளை பதிவு செய்ய அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.